ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதன் கிட்ட வந்து வினோத் வந்து ரொம்ப பதறி ஒரு சில விஷயங்கள் கேட்குறாரு. விஜய் பார்வதி பற்றி அதை பற்றி பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல் கமெண்ட்ஸ் பண்ணும்போது தயவுசெய்து பேசிக் மேனஸோட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லாருமே வந்துட்டு ஒரு பிக் பாஸ் பார்க்குறவங்க தான், சரிங்களா? எல்லாருமே ஆல் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். அந்த மைண்டில் வந்து தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டாம். சரி, இப்போ என்னென்னா கமருதன் வந்து விஜய் பார்வதிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது காணவன் டப்புன்னு வரார். உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. என்னடா ஆச்சு, ஏதாச்சு அப்படின்போது இல்லை ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை. என்ன ரெகுலர் டெய்லி பிரச்சனை வரும், அதான் ரெகுலர் பிரச்சனையா? ஆமான்றாங்க அவங்க. டேப்லெட் அதான் வேணுமா? இல்லை என்கிட்ட இருக்குன்றாங்க. பழங்கள் எதாவது வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை என்கிட்டே நிறைய பழங்கள் இருக்குன்றாங்க. சரி ஓகே, உடம்பு பார்த்துக்குன்னு சொல்லிட்டு கமருதன் இந்த பக்கம் போகிறாரு. அதுக்கப்புறம் நம்ம இவர் அமித் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் உன்னை எக்ஸசைஸ் பண்ண சொன்னல, என் கூட சேர்ந்து பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது கானவனத்தை வந்து தனியாக கூட்டு போகிறார். கமருதனை கூட்டு போயிட்டு வாடவங்கிட்ட பேசணும். என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கா, டல்லாக இருக்கா, பாரு சரியில்லை அப்படின்போது இல்லைடா கொஞ்சம் சின்ன சண்டை ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, வயிறு வலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னடா என்னாச்சு, ஏதாவது நேற்று நைட்டு நீங்கள் பேசும்போது சண்டை போட்டியா, நீ ஏதாவது உன்னால தான் ஏதாவது ரீசனா அப்படின்போது இல்லை சின்ன சண்டை தான், காலையில் வந்து டான்ஸ் பாட்டு போட்டாங்களே, அதை நான் பொண்ணும் கூட கொஞ்சம் ஆடிட்டேன், அது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடா பாவிகளா, அதான் நான் பார்த்தேன். ஸோ கமருதன் ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கார் போல இருக்குது. அதனால தான் வந்துட்டு விஜய் பார்வதி டென்ஷனாக இருக்காங்க போல இருக்குது. அதனால் அவங்க ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு லவ் வந்து கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் பாக்கி, மீது எல்லாமே ஓகே ஆகிடுச்சுல்ல. ஸோ கண்டிப்பாக நிறைய பொசிஷனஸ் வரும். முன்னாடி அது வந்து வரல, இப்போ இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து வரும். நேற்றும் பேசியிருந்தாங்க. ஸோ வரும், அது வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அந்த எமோஷன்ஸு. ஸோ அதை தான் வந்துட்டு இங்கே அவர் வந்து நம்ம வினோத்கிட்ட வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வருது. ஸோ அவர் வந்துட்டு அவர் பதறாரு. டேய் நீ ஏதாவது நைட்டு ஏதாவது சண்டை போட்டிடா, உன்னால சண்டையா அப்படின்ட்டு. கானாவோட உண்மையிலேயே கமருதனோட நல்ல ஒரு ஃப்ரெண்டுங்க, அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. அவர் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிடக்கூடாது. ஏன்னா நைட்டு வேறு நாய் குலைச்சிது, அதனால் அங்கேயே வந்து நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்களா. இப்போ திவ்யா கூட சொல்லியிருப்பாங்க, அந்த நேரத்தில் கமருதனாக இருந்தார், நான் வந்து விடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன் அப்படின்னு. புரியுதுங்களா? அதனால் அவருக்கு ஒரு பயம், நம்ம நண்பன் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்க போகிறோம் அப்படின்ட்டு. நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது, சூப்பராக இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.